ஹாய் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஆரி ஒர்க் கிளாஸோட 2வது கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஆரி ஒர்க் ஃப்ரேமில் நீங்கள் எப்படி வந்து இந்த நாடா சுற்றணும் அப்படின்றத நான் இப்போது சொல்லித்தரேன். எதுக்காக இதை நான் வந்து இந்த கிளாஸ் வைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்து இது உட்டன் ஃப்ரேமு, இதில் அங்கங்கே சிம்பாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய இது வந்து எட்ஜ் வந்து நல்ல இதாக இருக்காது, ஷார்ப்பாக இருக்கும் கொஞ்சம். இதை வந்து இது மேலேயே நீங்கள் வந்து கிளாத்தை வச்சு தைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட கிளாத் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த மாதிரி ஆகும்னு நான் காமிக்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுட்டு இருக்கும்போதே நீங்கள் ஃப்ரேமில் வைக்காமல் போடும்போது இந்த இது தெரியும்னு நினைக்கிறேன். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா டேமேஜ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இழுக்கும்போது வந்து இந்த கிளாத் வந்து நஞ்சு போன மாதிரி, நல்லா எவ்வளோ குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை மெட்டீரியலாக நீங்கள் வாங்கினாலுமே உங்களுக்கு இந்த துணியில் வந்து இதை சுத்தாமல் நீங்கள் போடும்போது உங்களுக்கு டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி இந்த கிளாஸுக்கு இதை எப்படி சுற்றி தர்றது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன் இந்த இதை நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த இதை போடும்போது எந்த டேமேஜும் இல்லாமல் நீங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் தைச்சி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கிளாஸ் கற்றுக்கும் போதே வந்து நீங்கள் எல்லாமே கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி இது பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல நீங்கள் நாடாவை எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையானது வந்து நாடா, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேப்ரிக் க்ளூ ஒன்று எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் ஒரு சிசர் வேணும், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம். இந்த 4 ஐட்டம் இருந்தால் போதும். நம்ம இதை வந்து எப்படி இது பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து ஃபுல் ரவுண்டு ஃபுல்லாக எந்த இதுவும் இல்லாமல், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ஒன்று இருக்கும். அந்த இதில் நம்ம வந்து ஃபஸ்ட் எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து க்ளூவை கொஞ்சம் போல் இதில் அப்ளை பண்ணிக்கணும். லைட்டாக இந்த இதில் அடிப்பக்கம், நீங்கள் மேல் பக்கம் அப்ளை பண்ணக்கூடாது, அடியில் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இதில் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த இதோட நாடாவோட ஃபஸ்ட்டு ஆரம்ப இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இப்படி அடிப்பக்கமாக தலைகீழ இதில் வச்சுட்டு இதில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகுன்றதுனால நம்ம வந்து இதை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இது வந்து ஒரு ரோலாக தான் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் இப்படி பேக் சைடில் போடுங்க. போட்டுட்டு இந்த பக்கமாக இதை கொண்டு வந்துட்டு இது முடிஞ்சிருக்கிற இடத்துலையே நீங்கள் வந்து அடுத்தது கொண்டு வரணும். இது இப்படி. நெக்ஸ்ட்டு அடுத்தது இதுக்குள்ளே போட்டு திரும்ப இதை எடுத்துகிட்டு வாங்க. திரும்ப இதில் நீங்கள் வந்து ரொம்பையும் மேலே இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மொத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா துணி வந்து அதுக்குள்ளே மாட்ட முடியாது, ரொம்ப டைட்டாகிடும் ரொம்ப. அதனால் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் லேசாக இந்த இது முடியுது அப்படின்னா அதை ஒட்டினாப்பில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். மேலே ஏற்றி போடக்கூடாது. அதாவது இது மேலே இந்த ரெட் கலர் லைனுக்கு மேலே நீங்கள் இதை போட்டிங்கன்னா ரொம்ப மொத்தையாக வரும், உங்களுக்கு அகலம் வந்து அதிகமாகிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த ஒயிட்டு முடிகிற இடத்துலையே ஒயிட்டுக்கு மேலாப்பில் லேசாக இப்படி போட்டுட்டு திரும்ப அடுத்ததுக்கு கொடுங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். இப்படி கொடுத்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் எங்கே வரைக்கும் முடியுதோ அந்த இங்கே ஆரம்பித்த இடத்துக்கே நீங்கள் திரும்ப வரணும். நீங்கள் கொடுத்துட்டு கடைசியில் நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துக்கு இதை கொண்டு வந்து இதை முடிக்கணும். இதை நான் ஏற்கனவே முடிச்சிருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி முடிச்சிருக்குன்றத. கடைசியில் முடித்தது வந்து இங்கே நான் ஆரம்பித்த இடத்த உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். இதை ஃபுல்லாக உங்களுக்கு ரோல் பண்ணது ஃபுல்லாக எல்லா சைடுமே உங்களுக்கு முடிச்சிருக்கேன். அது வந்து இந்த இது ஆரம்பித்த இடம் இங்கே இருக்குது, அதே இடத்துலையே நான் முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ரோல் சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உள் ஃப்ரேம் வந்து நீங்கள் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வெளி ஃப்ரேமுக்கு என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வெளி ஃப்ரேமுக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து உள்பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஸ்க்ரூவை கழட்டிடுங்க ஃபஸ்ட்டு. இதை நீங்கள் வந்து போடும்போது நீங்கள் இந்த ஸ்க்ரூவை கழட்டிடுங்க, உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். முதல்ல இதை ஃபுல்லாகவே கழட்டிட்டு எடுத்துருங்க தனியாக. நட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே கலண்டு தனியாக வந்துடும். இது பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இதை கழட்டுறோம், மற்ற நேரத்தில் இதை கழட்ட வேண்டாம்.
இதை நீங்கள் கழட்டிட்டு தனியாக வச்சுக்கோங்க தொலைஞ்சிடாமல். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே இந்த இதில் கொடுத்துருக்கறதுல 2 இடம் இருக்குது, 2 எட்ஜ் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, பார்த்தா இப்போ தெரியுது. இதை கழட்டினதுக்கப்புறம் இந்த இது இருக்குது இல்லையா, இதில் வந்து ஒரு இதுலேருந்து அடிப்பக்கத்துக்கு நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். அதே அதில் பண்ண மாதிரி தான், ஆனால் வந்து இந்த எட்ஜ்லேருந்து ஆரம்பிக்கணும். இதுலேருந்து நம்ம வந்து இந்த நாடாவோட இதை வந்து அடிப்பக்கத்தில் வச்சு நம்ம கொடுக்கணும். இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. அதாவது இது ரொம்ப தள்ளி கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே வரைக்கும் வரும். உங்களுக்கு இந்த ஸ்பேஸே தெரியாது, உடன் ஃப்ரேமோட இதே தெரியாது உங்களுக்கு. இந்த இதில் கொடுத்துட்டு அதே மாதிரி இதையும் உள்ளுக்குள்ளே கொடுத்து எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட் டைம் கொடுத்தோம், அதுக்கப்புறம் இதை மேலே கொண்டு வந்துட்டு மீதி இருக்கிற பக்கத்தை நீங்கள் உழைக்காதீங்க. இதை வந்து உழைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து தைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அது மாதிரி பண்ணாமல் இது மேல் பக்கம் கொண்டு வாங்க. இப்போ இந்த இடம் கவர் ஆயிரும் உங்களுக்கு. இதை ஸ்டிக் பண்ணுற வரைக்கும் இதை கையை எடுத்துடாதீங்க, இது இப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இது உள்பக்கமாக வந்தோடனே திரும்ப அதில் பண்ண மாதிரியே நீங்கள் இன்னொரு இதுக்கு கொடுக்கணும், 2வது லைன் கொடுங்க. இப்படியே நீங்கள் தைச்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டே வரணும். இதை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டு இந்த கடைசி எட்ஜு வர்ற வரைக்கும் இதே மாதிரி பண்ணணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதுக்கு இப்படி வந்துக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் இது ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஒரு லைன் ஒரு சுற்றினதுக்கப்புறம் இதை வெளிப்பக்கமாக எடுத்து போடணும். இதுலேருந்து இதுக்கு போடுங்க. இதே மாதிரி இந்த ரா எட்ஜு ஃபுல்லாக நீங்கள் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது இந்த இடம் வரும். இதே மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே சுற்றிட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதோட வச்சு இதே மாதிரி ஆரம்பித்த மாதிரி முடிக்கணும். முடிச்சிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஏற்கனவே நான் முடிச்சது ஒன்று வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இதுலேருந்து ஆரம்பித்தோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் ஆரம்பிச்சிருக்கேன். முடிகிறது வந்து இதே மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே ஃபுல்லாக வந்துட்டு கடைசியில் இந்த பக்கம் வரும்போது இந்த சைடு சுற்றிட்டு இதுக்கு அடியில் வச்சு கட் பண்ணிடணும். நாடாவை கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது ஃபுல்லாகவே சரியாயிடும். காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, காஞ்சோன்னே நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ரெடி பண்ணியாச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம எப்படி இதில் ஃப்ரேமில் நம்ம வந்து கிளாத் செட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ரெண்டுமே ஒரே ஈவனாக இருக்கும், கொஞ்சம் கூட மொத்தமாக எங்கேயும் இல்லாதபடி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் தப்பாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பிரிச்சுட்டு கூட திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் போடலாம், போட்டுட்டு கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் ஃப்ரேமில் கிளாத் எப்படி செட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் கிளாத் 1 மீட்டர் வாங்கியிருப்பீங்க ஏற்கனவே, அந்த கிளாத்தை எடுத்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிப்பக்கம் நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஃபுல் ரவுண்ட் இருக்கிறத நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும். ஸ்க்ரூ இல்லாத பக்கத்தை அதை எடுத்துட்டு அது மேலே நம்ம இந்த கிளாத்தை வைக்கணும். ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தில் ஸ்க்ரூ இல்லாத பக்கத்தை அடிப்பக்கம் வைக்கிறீங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்க்ரூ இருக்கிற பக்கத்தை மேலே வைக்கணும். வச்சுட்டு நம்ம ரெண்டுத்தையும் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரூ இருக்கிற பக்கம் மேலே வரும், அடிப்பக்கம் இதில் ஸ்க்ரூ இல்லாத பக்கம் போயிடும். இப்போ இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபுல்லாக எல்லா சைடும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இது 18 இன்ச் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகாதபடி இருக்கலாம், ஆனால் நீங்கள் போட்டுட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ இதை உங்களுக்கு டைட் பண்ணுறதுக்கு இந்த இதில் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு டைட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிவிட்டு, இந்த இதில் கொஞ்சம் தொய்வாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதை நீங்கள் வந்து எடுத்து விடணும், தூக்கி விடணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் கிளாத்தில் டேமேஜ் ஆகும், நீங்கள் அந்த மாதிரி சுத்தாமல் போடும்போது. இப்போ நீங்கள் இழுத்துக்கும் போது இப்போ ஒன்றுமே ஆகாது, கிளாத்துக்கு எந்த டேமேஜும் வராது. நீங்கள் நல்லா இழுத்து எவ்வளோ தூரம் வேணாலும் இழுத்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் சுருக்கமாக தெரியுதோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் இழுத்து விடுங்க. இழுத்துட்டு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் போடும்போது இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு உள்ளே பார்க்க உள்பக்கமாக ஒரு மாதிரி தொய்வாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிசைன் போடும்போது நீங்கள் எடுத்துகிட்டு ஃப்ரேம்லேருந்து எடுத்து பார்க்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பீட்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும், நீட்டாக இருக்காது. அதுக்காகத்தான் நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விட்டுடுறோம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் எவ்வளோ தொய்வாக இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ்க்கு நம்ம பார்க்க வேண்டியது
ஃப்ரேமில் எப்படி நாடா சுற்றுறதுன்றதை பார்த்தோம். அடுத்தது ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிளாஸுக்கு அடுத்த ஏதாவது டவுட், ஏதாவது இந்த கிளாஸை பற்றி டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் அடுத்த கிளாஸில் நான் வந்து வீடியோவாக போடுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.